Boltt Ninja Call 2 அப்படிங்கிற இந்த வாட்ச் வந்து ரீசெண்டா ஆஃபர்ல வாங்கியிருந்தோம். இது எப்படி இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். வாட்சோட அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தா பாக்ஸோட பேக்கேஜிங் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. முன்னாடி அதோட மாடல் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக விராட் கோலி ஸ்டைலா நிற்கிறாரு. அது போக ரியர் அண்ட் சைட்ல எல்லாம் நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் கிடைக்குது. இதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ள பார்த்தா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டு உள்ள தட்டணும் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. சில கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயா வருது. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. வாட்சோட பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே அந்த ஃபீல் வந்து நமக்கு உணர முடியுது. அது போக ஸ்ட்ராப்மே நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. இங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இங்க ஸ்க்ரோல் பண்ற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்க்ரோலிங்னால எந்த ஒரு யூஸ்மே இல்ல. அதுல இருக்கக்கூடிய ஐகான்ஸை நம்ம சிங்கிள் கிளிக் மூலமா பார்த்துக்க முடியுது. பேக் வரணும் அப்படின்னாலுமே இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்க முடியுது. அது பக்கத்திலே மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வாட்சோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வர்ற மாதிரி கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அப்படிங்க டிஸ்ப்ளேக்கு வந்தோம் அப்படின்னா 1.7 இன்ச்ல TFT LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல ஷார்ப்பாவும் இருக்குது. சேச்சுரேஷன் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. அவுட்டோர்லமே ஓரளவு ஓகேவா இருக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பெஸ்டாவே கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் இந்த வாட்ச்ல ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம டச் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இதுல வரல. வாட்சோட UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிராப் டவுன் மெனுல குயிக் ஐகான்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப லிமிட்டடானது தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹாஃப் மெனுலயும் இங்க ஒரு சில குயிக் ஐகான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல இருந்து டாப் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியுது. ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது இங்க வந்து எதுவுமே இல்லாம எம்டியா தான் நியூ வாட்ச் வருது. நமக்கு தேவையானதை நம்ம வந்து இங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சோ என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத ஒவ்வொன்றா நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மத்த வாட்ச்ல எல்லாமே டிஃபால்ட்டா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இதுல எதுவுமே இல்லாம எம்டியா தான் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்களே ஆட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இல்ல சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தா SpO2 ஹார்ட் ரேட் சென்சார், அக்ஸலரோமீட்டர், பேரோமீட்டர் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. GPS இந்த மாதிரி எதுவுமே இந்த வாட்ச்ல இன்பில்ட்டா வரல. இது போக இந்த வாட்சோட ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுல கால் பேசுற வசதி வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது போக கால் பேசுறதுமே எல்லா வாட்ச்லயுமே வர மாதிரி ஒரு டீசென்ட்டான குவாலிட்டியில நம்ம நல்லா பேசிக்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கிளியரா கேட்டுக்க முடியுது. நம்பர் டயல் பண்ணியும் நம்ம டயல் பண்ணிக்க முடியும். கான்டாக்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு 8 கான்டாக்ட் மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இது போக கால் வந்து அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். அது போக இந்த வாட்ச்ல வரக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா வாட்ச்லயுமே என்ன வருமோ அதுதான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. SpO2 ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர், ஸ்லீப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது போக 27 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் மோடே ஒரு சில ஸ்போர்ட்ஸ் மோடவே அவங்க நிறைய கேட்டகரியா பிரிச்சு நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓரளவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது கொஞ்சம் அக்யூரேட்டா மெஷர் பண்ணுது. ரியல் டைமாவே அந்த SpO2 இதெல்லாமே மெஷர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா வாட்ச்லயுமே வர மாதிரி இந்த வாட்ச்லயுமே கேம்ஸ் வந்திருக்குது. அதே 3 கேம் தான் இதுலயே டிஃபால்ட்டா கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க வாட்ச்ல கேம் விளையாடுறத என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கேம் விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். இந்த வாட்ச்க்கும் ஆப் கண்ட்ரோல் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. டாஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப். நீங்க அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மொபைல்ல இருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ், கால்ஸ் இதெல்லாமே பார்க்கணும், கான்டாக்ட் லோட் பண்ணணும். இல்ல இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க ட்ராக் பண்ணணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா அதுல தான் நீங்க பண்ணிக்க முடியும். வாட்ச் ஆப்போட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப காமனான விஷயம் தான். நார்மலா எப்படி கனெக்ட் பண்ணுவாங்களோ எல்லா வாட்சும் அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப் வந்து கரெக்டா தெரியல அப்படினாலுமே இந்த பாக்ஸ்ல அந்த QR கோட் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது போக அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கான்டாக்ட் லோட் பண்றது, நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அக்சஸ் பண்றது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ராவா நீங்க நிறைய வாட்ச் ஃபேஸ் லோட் பண்ணோம் அப்படினாலுமே பண்ண முடியும். உங்க வாட்சை நிறைய கஸ்டமைஸ் பண்ணாலும் அந்த ஆப் மூலமா நீங்க பண்ணிக்க முடியும். ஆப்ல ஓரளவு லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு அத பெருசா குறை சொல்ல முடியாது. இந்த வாட்ச்க்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IP67 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க மழையில நனைஞ்சாலோ, வேர்வப்பட்டாலோ இல்ல லைட்டா தண்ணி பட்டாலோ பெருசா ப்ராப்ளம் கிடையாது. தண்ணிக்குள்ள விழுந்து உடனே எடுத்துட்டீங்கனாலும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சீங்க இல்ல இத கட்டிட்டு ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த வாட்ச் வந்து செட் ஆகாது. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. வாட்சோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் வந்து 10 நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கிளைம்
பண்றாங்க. பட் நீங்க எல்லா ஃபீச்சருமே நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்சோட பேட்டரி லைஃப் ஒரு 5 நாள் தான் வரும். இல்ல நீங்க நார்மலா பெருசா ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 நாள்ல இருந்து ஒரு 8 நாள் பேட்டரி லைஃப் வரும். நீங்க யூஸ் பண்றத பொறுத்து பேட்டரி லைஃப் வந்து வேரி ஆகும். பட் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் பெருசா ப்ராப்ளம் இல்ல. இப்போ வரைக்கும் பேட்டரி நல்லாவே நிக்குது. இது போக இந்த வாட்சை நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துக்குது. இது ஓரளவு ஓகே. கடைசியா அந்த வாட்சோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா லான்ச் பண்ணும்போது 3000 ரூபாய் 3500 ரூபாய் அந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ ஆஃபர்ல நாங்க வாங்குனது பார்த்தோம் அப்படின்னா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்குனோம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான வாட்ச் கிடைக்குது. கால் பேசுற வசதி கிடைக்குது. அது போக தேவையான பேசிக்கான எல்லா ஃபீச்சர்ஸ்மே கிடைக்குது. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது. IP67 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வாட்ச் அதுவும் Boltt பிராண்ட்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனால உங்களுக்கும் பிடிச்சது அப்படின்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.